சிம்பிளாக கோவக்காய் பொரியல் பண்ணுறதை பார்ப்போம். அதுக்கு கோவக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் போடணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடணும். கொஞ்சம் வதக்கி விடணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஏன்னா கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா அடி பிடிக்காமல் வதக்கணும். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டால் தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் அந்த பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கோவக்காய் நல்லா வெந்து வரும்போது தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் கண்டிப்பாக கோவக்காய் சேர்த்துக்கணும். ஒரு 2 days கண்டிப்பாக கோவக்காய் சேர்த்துக்கணும். 2 daysலாம் நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் கிளறி விட்டுக்கணும். சரியா? நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடணும். நல்லா அப்படி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா அப்படி வதங்கி வரும். தேவையான அளவு உப்பு போதும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கோவக்காய் பொரியல்